இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சாண்ட்விச் செய்ய போறோம். இப்ப லாக்டவுன்ங்கிறதுனால நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்காது. சோ நம்ம வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு செய்ய போறோம். இங்க என்கிட்ட கேபேஜ் இருக்கு, இந்த முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இப்ப வேக வச்ச கார்னை எடுத்துக்கிறேன். அப்புறம் கேரட்டை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை நான் வெட்டல, சோனாதான் வெட்டி வச்சிருக்கா. அப்புறம் இது கூட கொஞ்சம் பச்சை வெங்காயம், அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு நிறைய போடுறது பிடிக்காது, சோ கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட நான் நிறையவே கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கிறேன். எனக்கு இதை கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிட பிடிக்கும், அதனால நான் ஃப்ரெஷ்ஷான மிளகாய சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், சரியா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். வா வா, என்ன ஒரு கலர்ஃபுல்லான சாலட். ஆனா நம்ம சாலட் செய்யல, சாண்ட்விச் செய்யறோம். சோ நீங்க இத சாண்ட்விச் இல்லாட்டி ஸ்டஃப்டு ரோட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் சுலபமா சாண்ட்விச் தான் சொல்ல போறேன். இப்ப என்கிட்ட தொங்க விடப்பட்ட தயிர் இருக்கு, இத சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மயோனைஸ் சேர்க்க போறது இல்ல. அப்படின்னா மயோனைஸ் முழுசா சேர்க்க போறது இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு ஆரோக்கியமான ட்விஸ்ட். மயோனைஸ் சேர்க்க போறோம், ஆனா கொஞ்சம் மட்டும்தான். மிச்சத்துக்கு தொங்க விடப்பட்ட தயிரை சேர்த்துக்க போறோம். இப்ப கலக்கிக்கலாம். இந்த மாதிரி இங்க பாருங்க, கங்கனா கூட வந்தாச்சு சாப்பிட. ஓடி போயிட்டா. சரி, இப்ப இதுல மயோனைஸ் சேர்க்க போறோம். என்கிட்ட மிளகாய் மயோனைஸ் இருக்கு, 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிகமால வேண்டியதில்ல, அவ்வளவுதான். இல்லாட்டி முழு சாண்ட்விச்சையும் நம்ம மயோனைஸ்ல செய்யலாம். இப்போ 2 ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்தாச்சு. அப்புறம் இத நம்ம கலக்கிக்கலாம். இப்ப கடைசியா இதுல நான் இதுல உப்பு சேர்த்துக்க போறேன். நம்ம முதல்லயே உப்பு சேர்த்திருந்தா அது தண்ணி விட்டுருக்கும், அதனால இப்ப கடைசியா நான் உப்பு சேர்க்கிறேன். இப்ப இந்த உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சமா சர்க்கரைய சேர்த்துக்கலாம், அதுவும் சுவையா இருக்கும். ஆனா ஸ்வீட் கார்னே போதும். இப்ப நான் இதுல என்ன செய்ய போறேன்னா, அது நம்ம இந்த சாண்ட்விச்ச ஹாட் டாக் பன்ல தான் செய்வோம். நமக்கு நீளமா கிடைக்கும்ல, அதுலதான். ஆனா இப்ப லாக்டவுன்ங்கிறதுனால பல விஷயங்கள் கிடைக்காது. சோ பர்கர் இருக்கு, அதை எடுத்துக்கிறேன். இப்ப நான் இதுல இருந்து இப்படி செஞ்சுக்கிறேன். இந்த ரோட்டிய இப்படி வெளியில எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி. சோ இதுல ஒரு குழி உருவாகும். அப்புறம் இதுல நம்ம செஞ்ச அது ஆரோக்கியமான அந்த சாலட் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை இதுக்குள்ள வச்சுக்கலாம். இப்ப சின்ன துண்டு ரொட்டியை எடுத்து நான் வெளியில வச்சுக்கிறேன். இத பாருங்க, கிட்டத்தட்ட நான் நிறையவே ரொட்டிய வெளியில எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய குழிய பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாலட நான் அந்த குழியில வச்சுக்கிறேன். அது இங்க என்கிட்ட கிரீன் சட்னி இருக்கு. இங்க இருக்கிற இந்த பச்சை சட்னி இது சாதாரண சட்னி தான். கொத்தமல்லி புதினா மிளகாய சேர்த்து செய்யற சட்னி, அந்த சட்னி தான். நான் முதல்ல சட்னியை எடுத்துட்டு கொஞ்சமா இந்த குழிக்குள்ள இப்படி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சாலட இப்படி எடுத்துட்டு இந்த குழியில கொஞ்சமா வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இது லாக்டவுன், சோ நம்ம எல்லாரும் வீட்ல இருக்கிறதுனால நிறையலாம் உடற்பயிற்சி செய்யறது இல்ல. சோ இது சரியான உணவு. ஏன்னா எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுற உணவுக்கு பதிலா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுறது நல்லது. அதனால உங்க வயிறும் நிறைஞ்சு போகும், அப்புறம் தொப்பையும் வெளியில தெரியாது. அட, உண்மையாதாங்க சொல்றேன். சரிதானே? இது ஒரு அற்புதமான விஷயம். இங்க பாருங்க, இப்ப இந்த சாலட நான் இதுக்குள்ள இங்க பாருங்க, இந்த மாதிரி இப்படி இத நல்லா நிரப்பிக்கிறேன். அப்புறம் மேல இருந்து கொஞ்சம் கெச்சப்ப போட்டுக்கலாம். இதே மாதிரி பண்ணுங்க. கூடயே வரும்ல, அதே கெச்சப்ப தான் போட்டிருக்கேன். நான் இதை மட்டும் பயன்படுத்திக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப கெச்சப்ப போட்டாச்சு. அப்புறம் இத நம்ம அலங்கரிக்கலாம். இதுக்கு மேல நான் கொத்தமல்லிய வச்சுக்கிறேன். சோ தயாராயிருச்சு என்னோட ஹெல்த்தியான சாண்ட்விச்.
நல்லா இருக்கு. கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. நானே எப்படி என்ன பாராட்டுறது? நீங்க செஞ்சு பார்த்துட்டு என்ன பாராட்டுங்க.